என்னங்க இது வந்து டிரான்ஸ்லூத்திரின் கெமிக்கல், இது ப்ராலித்திரின் கெமிக்கல். ஒரு க்ளோஸ்டு டோருக்குள்ள நம்ம எவ்ரிடே இதை கன்சியூம் பண்றப்ப கொசுவை தான் நம்ம விரட்டுவோம். கொசுவை விரட்டுறதுக்கு தான் அந்த கெமிக்கலை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நம்மளே அறியாம எவ்ரிடே இதை நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இதோடைய தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கணும், நம்மளுடைய நரம்பு மண்டலங்களை செயலிழக்க செய்யறது, நடுக்கங்களையும் பதட்டங்களையும் வலிப்பு நோய்களையும் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா உண்டு. ரிசர்ச்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த டிரான்ஸ்லூத்திரின் கெமிக்கலை வந்து எலிகளுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதுல என்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா ஸ்பெம்மோடைய குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த ப்ராலித்திரின் அந்த ஒரு காயில ஒரு கன்சியூம் பண்ணாலே 137 சிகரெட்டை கன்சியூம் பண்ணதுக்கு சமம். ஒரு ரூம்ல 4 பேர் படுத்திருந்தீங்கன்னா 137 சிகரெட்டை ஷேர் பண்ணி குடிச்சதாக எடுத்துக்கலாம். ஏன் இந்த லிக்விடையே இந்த காயிலையும் நம்ம யூஸ் பண்ணணும், கொசுவை விரட்டணும். ஏன் கொசுவை விரட்டணும்? பிரைமரியே டெங்கு பரவறதுக்கான முக்கிய காரணம் கொசுக்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த இயர்ல 4000 கேஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரீசன்ட் டேஸா ஹெவியா நீங்க ஃபிளாஷ் நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க டெங்கு பரவலை பத்தி. இந்தியா முழுவதும் நியர்லி 1 lakh ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு டெங்கு. டெங்குக்கு கியூர் கிடையாது. கறிவேப்பிலை இலை, பிரியாணி இலை, கிராம்பு, கற்பூரம், கடுகு எண்ணெய், இந்த மஸ்டக் எண்ணெய் தான் நம்ம கடுகு எண்ணெய்னு சொல்லுவோம். அந்த புகை மூலியமா கொசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலான முறையில் நம்மளால விரட்ட முடியும். எந்த விதமான சைடு எஃபெக்ட் நமக்கு இருக்காது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாயங்காலமே இந்த புகையை ஏற்படுத்திட்டீங்கன்னா நைட்டு வராது கொசு.